மருத்துவ மாணவர் சரவணன் மரண வழக்கை டெல்லி காவல்துறை கொலை வழக்காக பதிவு செய்துள்ளது. மிகவும் காலதாமதமான நடவடிக்கை என சரவணனின் தந்தை கூறியுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த திருப்பூரைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதை விசாரித்த டெல்லி காவல்துறை சாதாரண மரணமாக வழக்காக பதிவு செய்தது. ஆனால் இந்த கொலை வழக்காக பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி மருத்துவர் சரவணனின் பெற்றோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த நிலையில் சரவணனின் மரணத்தை டெல்லி காவல்துறை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த சரவணனின் தந்தை கணேசன் வழக்கின் விசாரணை உண்மை குற்றவாளிகளை நோக்கி செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டோம். ஏதாவது எங்களுடைய சொந்த இதில் அவருடைய கவனத்துக்கு போகிற மாதிரி அதை பார்த்துட்டு அவர் திரும்ப எங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இதனுடைய இது எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ எங்களுடைய இது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரொம்ப புஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கேஸை கொலைன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு சில போராட்டங்கள் இன்னும் இதுக்கு சில அடுத்த கட்டம் என்ன போவாங்கங்கிறது நம்ம பண்ண போகிறாங்கிறது இல்லை.